மற்றொரு அண்மை தகவலாக பார்த்து வருவது மாநிலங்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேகதாது பிரச்சினை குறித்து மாநிலங்களவையில் திமுக எழுப்பிய நிலையில் தற்போது மீண்டும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேகதாது குறித்து விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கண்டனம் தெரிவித்து திமுக முழக்கமிட்ட நிலையில் மாநிலங்களவை நண்பகல் 12:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தகவலாக பார்க்கிறோம். மேகதாது பிரச்சினை குறித்து அவையில் கேள்வி எழுப்பிய காரணத்திற்காக தற்போது இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்க்கிறோம். இது தொடர்பாக இணைப்பில் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அது மேகதாது விவகாரத்தில் நாடாளுமன்ற இரண்டு அவைகளிலுமே தொடர்ந்து முடங்கி இருக்கின்றன. தற்போது 12:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கிய உடனேயே மக்களவை குழு தலைவர் TR பாலு மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும், அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும், தமிழ்நாடு விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனை இது என்று தெரிவித்து அதனை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அவரை பேச அனுமதிக்காமல் சபாநாயகர் அனுமதி மறுத்தார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவையினுடைய மைய பகுதிக்கு சென்று முழக்கமிட்டார்கள். இதே போன்று வேறு பல்வேறு கட்சிகளும் முழக்கமிட்டதன் காரணமாக அவை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு மீண்டும் மக்களவை தொடங்கிய போதும் இந்த பிரச்சனையை திமுக எழுப்பியது. அவையினுடைய மைய பகுதிக்கு சென்று மீண்டும் முழக்கமிட்டார்கள். ஆனாலும் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது அவை 12:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை இந்த மேகதாது விவகாரத்தில் 2 முறை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதே விவகாரத்தை மாநிலங்களவையிலும் திமுக எழுப்பியது. மாநிலங்களவையில் இதனை 12 மணிக்கு திமுக எழுப்பிய போது அனுமதி மறுக்கப்பட்டது. அங்கும் திமுக உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு சென்று முழக்கமிட்டதால் தற்போது அவை 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவை தொடங்கும் போது இந்த பிரச்சனையை எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக தற்போது திமுக எம்பிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிருந்தா, விவரங்களை விரிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்.